வீரப்பனார் அவர்கள் காடுகளில் வேட்டையாடுகிற போது எந்த பெண்களையும் அவர் வைத்து கொண்டதில்லை. குறிப்பாக ஒரு 23 வயது வரை. சேவி கவுண்டரிடம் பயிற்சி பெற்றதற்கு பிறகு யானை தந்தங்களை வெட்டுவது எப்படி, யானையை சுடுவது எப்படி என்றெல்லாம் அறிவிக்கப்படாத சட்டங்களுக்கிடையே அத்துமீறல்கள் நடந்தபோது சேவி கவுண்டரிடம் முறையான பயிற்சியை பெற்றார் வீரப்பனார் அவர்கள். அந்த காலங்களில் வேட்டையாடுதல் மட்டுமே அவருக்கு மூலதொழிலாக இருந்ததால் பின்னணியில் எந்த பெண்மணிகளும் இருக்க வாய்ப்பில்லை. பிறகு யானை வேட்டைகளுக்கு பிறகு சந்தன மரங்கள் 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் பரவியிருப்பதை அப்பாவி மக்கள் ஒரு வயிற்று சோறுக்காக வெட்டினார்கள். பெரிய பண்ணை முதலாளிகள் அந்த வெட்டிய சந்தன மரங்களை ஏழை மக்களை ஏமாற்றி வாங்கி கொண்டார்கள்.